அப்படின்னா அந்த மாம்பழத்தை கட் பண்ணி வைக்கிறாங்க. வச்சோடனே பரமதத்தை சாப்பிட்டு ஆஹா ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கு, 2 மாம்பழம் கொடுத்தல, ஒன்னு வச்சுட்டு இன்னொன்னு எடுத்துட்டு வா அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா கொடுத்த மாம்பழத்தை சிவனடியார் ரூபத்துல வந்து சிவபெருமானு கொடுத்துறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றது, கணவன் சொல்ல கட்ட முடியாதே அப்படின்றதுக்காக சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சுவாமி, என்னோட கணவர் வந்து மாம்பழம் கேட்கிறாரு, நீங்க ஏதாவது பண்ணி எனக்கு அருள் பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமான் ஒரு மாம்பழத்தை அம்மாவுக்கு வர வைக்கிறார். இந்த மாம்பழத்தை எடுத்து போயிட்டு கணவருக்கு வச்ச உடனே முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தோட இது இன்னும் அதிக சுவையா இருக்கு. இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒரே மரத்தில் காய்ந்த 2 மாம்பழங்கள் எப்படி இப்படி சுவையா இருக்கும்? இப்போ இதே போல மாம்பழம் சுவையது இருக்கு, நான் சாப்பிட்டதே இல்லையா, அது எப்படி வந்தது, என்ன வந்ததுன்னு காரைக்கால் என்ன கேட்கும்போது நடந்த விஷயத்தான் சொல்றாங்க. இது சிவனடியாருக்கு வந்தாரு, அவருக்கு மாம்பழம் கொடுத்துட்டு நீங்க கேட்டவொடனே சிவபெருமான் கேட்டா அவர் கொடுத்த மாம்பழம் அதான் அவ்வளவு சுவையா இருக்குது. அவருக்கு நம்பவும் இல்லை, நம்பாமையும் விருப்பம் இல்லை. நீ சொல்றது உண்மையா இருந்தாக்கா நான் கண்ணு முன்னாடி போகணும், அதே மாதிரி ஒரு மாம்பழத்தை வர வச்சு காட்டு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே காரைக்கால் மறுபடியும் சாமி கிட்ட போய் முறையிடுறாங்க. மறுபடியும் சுவாமி மாம்பழத்தை வர வைக்கிறாரு. அவர் சொன்னது என்னன்னா மாம்பழத்தை வர வச்சு காட்டுன்னு தான் சொன்னாரு. வர வச்சாங்க, காட்டினாங்க, மறைஞ்சிச்சு. சுவாமி பரமதத்தை பார்த்தோன்னா மறைஞ்சு போயிடுச்சு. உடனே பரமதத்தருக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க சாதாரணமான ஆள் கிடையாது, இவங்க மிகப்பெரிய சிவனடியார், இவங்களை தீன்றதே நமக்கு பாவம். பேர்பட்ட சிவனடியார், சிவபெருமான் கூப்பிட்ட குரலுக்கு அவர் எவ்வளவு பெரிய சுவாமி, இவங்க கூப்பிட்ட குரலுக்கு வரது மட்டும் இல்லாம மாம்பழத்தை கொடுக்குறாருன்னா இவங்க கூட வாழ்த்துக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் மேல விட்டுட்டு அங்கிருந்து வேற ஊருக்கு போயிடுறாரு. வேற ஊருக்கு போயிட்டு அங்க வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு இந்த அம்மாவோட பேர் வைக்கிறார் புனிதவதியார் அப்படின்ட்டு. அவர் காரைக்கால் மேல தன்னோட கணவனை தேடி அலைகிறாங்க. அலைஞ்சி அப்புறம் இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஊர்ல பஞ்சாயத்து வச்சோன்னா அவர் சொல்றாரு, இல்ல இவங்க கூட வாழ அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, இவங்க என்னோட அம்மா அப்படின்னு உடனே என்னடா இது, நம்மளோட கணவர் நம்மள அம்மான்னு சொல்லிட்டாரு, அப்போ என்னுடைய கணவருக்கு இல்லாத இளமை இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சிவபெருமான்ட்ட முறையிட்டு எனக்கு பேய் உருவம் கொடு சாமி அப்படின்னு கேட்குறாங்க. சிவபெருமானா அந்த அம்மாவுக்கு பேய் உருவத்தை கொடுக்குறாரு. பேய் அப்படின்னாக்கா சிவபெருமானோட 32 கணங்கள்ல ஒரு கணம் பேய் கணம். பூதகணம் சொல்றோம் இல்லையா, பூதகணம், சிவகணம், பேய் கணம், கிங்கர கணம், கந்தர்வ கணம், அது மாதிரி 32 வகையான கணங்கள் இருக்கு. அதுல ஒரு கணம் பேய் கணம். பேய் கணத்துல ஒரு பேயா இருக்கக்கூடிய உடல் அமைப்பை அந்த அம்மாவுக்கு கொடுத்துடுறாங்க. அதனால இந்த அம்மாவுக்கு பேயார் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. பேயார் திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க.